நாறு கழிவுகளை மூலப்பொருளாக பயன்படுத்தி நுண்ணுயிர் தொழில்நுட்பம் மூலம் எளிதில் மக்கக்கூடிய பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் என்னும் பயோபாலிமரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் மையத்தின் மூத்த பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏஜி முருகேசன் உருவாக்கியிருக்கிறார். ஏஜி முருகேசனின் இந்த கண்டுபிடிப்பிற்கு மத்திய ரசாயன மற்றும் பெட்ரோகெமிக்கல் அமைச்சகம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த சிப்பெட் அமைப்பின் பொன் விழாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவருக்கு விருதும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். அது குறித்து அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். இந்த பயோ பாலிமர்னா என்ன, அதோட பயன்பாடு என்ன? இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை தான் ரொம்ப நாளாக எல்லா உபயோகத்துக்கும் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் தற்காலத்தில் பிளாஸ்டிக்கால் சுற்றுச்சூழலுக்கு இப்போ மிகுந்த கேடு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கெலாம் நம்ம தவிர்க்கணும்னு சொல்லி அரசாங்கம் தடை போட்டிருக்கு. அப்போ பிளாஸ்டிக்கு மாற்றாக நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிச்சாகணும். அதில் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட்டுங்கிற ஒரு எளிதில் மக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அதை தயாரிக்கிறதுக்கு நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய மக்காச்சோளம் போன்ற பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. அது அதிக செலவாகும். அதிக செலவை மக்கள் தலையில் ஏற்றும்போது மறுபடியும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நான் கழிவுப் பொருட்களை மூலதனமாக பயன்படுத்துகிற உத்தியை யோசித்தேன். அதனால் இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த தென்னை நார் கழிவை அது நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தாமல் தீயிட்டு கொளுத்துறாங்க பல பகுதிகளில். அதை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தி சில பாக்டீரியா வகைகளை அதை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி நுண்ணுயிர் தொழில்நுட்பம் மூலம் அந்த பயோபாலிமரை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கிறேன். இப்படி பயன்படுத்தி நம்ம உருவாக்கக்கூடிய பயோபாலிமரை பல வகைகளில் பயன்படுத்தலாம். கேரி பேக் செய்கிறதுக்கு, அதேபோல் மருத்துவத்தில் பல விதமான காரியங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும். இன்னும் பிளாஸ்டிக் இந்த எளிதில் கையாளக்கூடிய சின்ன சின்ன ரொம்ப இண்டஸ்ட்ரியல் லெவலில் பெரிய கனமான பிளாஸ்டிக் இல்லாமல் சின்ன வகை பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்குறதுக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும். இதை ஒரு முறையோ இருமுறையோ நம்ம பயன்படுத்திட்டு மண்ணில் போட்டால் கூட சில மாதங்களில் மக்கி போயிடும். அதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் வராது. இது வரக்கூடிய காலங்களில் இந்த பயோபாலிமரை பயன்படுத்துறதுக்கு அரசு எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கண்டிப்பாக இருக்குது. இது பல வெளிநாடுகளில் நமக்கு இப்போ வரக்கூடிய பார்சல் கூட பயோபாலிமர் பிளாஸ்டிக்லேயே சுற்றி வருது. பல நாடுகளில் இது பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் ஒரே பிரச்சனை, அவங்க ரொம்ப அதிகம் செலவில் அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய முக்கியமான நோக்கம் செலவு இல்லாமல் அதை தயாரிக்கணும். அதனால் நான் நம்ம 6 குளங்களில் இருக்கக்கூடிய வெங்காய தாமரையை மூலதனமாக பயன்படுத்தி முதல்ல உருவாக்கினேன். ஒரு பயோபாலிமர் உருவாக்கினேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதுக்கு 2015-16 வருஷத்தில் மத்திய அரசு எனக்கு தேசிய விருது கொடுத்தது. கழிவுப் பொருட்கள் மூலம் பயோபாலிமர் என்ற ஒரு வேதியியல் மூலக்கரை திரு ஏஜி முருகேசன் உருவாக்கியிருக்கார். அதற்கு மத்திய அமைச்சகமும் விருதும் வழங்கியிருக்கிறது. இதன் அடுத்த கட்டம் அடுத்த ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளதாகவும் திரு ஏஜி முருகேசன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராகவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.